சில பேர் இதை தரக்குறைவாக நினைக்கலாம். நான் அப்படி நினைச்சு வார இல்லை. நாங்கள் வந்து மிளகாய்த்தூள், சத்துமா, சரக்குத்தூள், கிரிபோஷா, கோப்பி, மல்லி கோப்பி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சோப் இருக்குது. சோப் வந்து 6 வகையான சோப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்பயும் சேல்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. தான் செய்திருக்கிறோம். அந்த கெமிக்கல் குறைவு இப்போ எல்லாம் வைட்னிங் க்ரீம் அப்படி எல்லாம் போதானே, நாங்கள் அதை ஒன்றும் யூஸ் பண்ணுறோம் இல்லை. ஒரு முறை சாப்பிட்டவா அடுத்த முறை சேல்ஸுக்கு தேடி வெறியினம். அப்படி நிறைய பேர் கண்டாக்கிறது. பார்சல் போடினம், சில பேர் தேடி வெறியினம், சில பேர் சொல்லி எடுக்கிறாங்க. க்ரீட்டிங் கார்ட்ஸ், பேப்பர் குயிலிங், கடுதாசியால் செய்கிற அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் நான் சிறைச்சாலைக்கு போய் பழக்கியிருக்கிறேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு. தலைமுடி இப்போ எல்லாரும் கொட்டுது நிறைக்கு தானே, அதுக்கு ஒரு 15 வகையான மூலிகைகள் போட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து படித்தது முறைப்படி படித்து தான் இதை நாங்கள் செய்கிறோம். வந்து ஸோ இங்கேருந்து எல்லா நாட்டுகளுக்கும் அனுப்ப முடியும், லண்டன்லேருந்து இங்கே எடுக்க முடியும், இந்தியாவுக்கு அப்படி எல்லா சர்வீசஸும் எல்லா நாட்டுகளுக்கும் இருக்குங்க. மண்புழு உரமும் இருக்குது. மண்புழு உரம் வந்து தாராளமாக பல்காக எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி வந்து முற்றவழி மைதானம், யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள முற்றவழி மைதானத்திலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். வட மாகாணத்திலே மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலே தான் நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கண்காட்சி வந்து வருடந்தோறும் நடைபெற்று வருகின்றது. இவ்வருடம் 16வது வருடமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 140 அளவிலான கண்காட்சி கூடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு வந்து கண்காட்சி கூடம் என்று சொன்னாலே சர்வதேச வர்த்தக சந்தை என்று சொன்னாலும் கூட உள்ளூர் உற்பத்தி தான் மிகவும் பிரபலியமாகவும் மையப்படுத்தியும் இங்கு காணப்படுகின்றது. இது தொடர்பாக இந்த காணொளி அமைந்திருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த கூடம் வந்து ரீச்சாவினுடைய காட்சி கூடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். இங்கே வந்து இப்போ என்ன நீங்கள் காட்சி கூடத்தில் வச்சிருக்கீங்க? இங்கே இருக்கிற சார்ந்த பொருட்கள் எல்லாமே இயற்கை சார்ந்ததாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் ரீஜாவில் வந்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினமும் 23, 24, 23 நாட்களில் வந்து பிரம்மாண்டமான ஒரு வர்த்தக கண்காட்சியில் வந்திருக்கிறோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் சேதன முறைமையில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் தான் நீங்கள் நாங்கள் காட்சிக்காக வச்சிருக்கிறோம். நீங்கள் பல்காக வாங்கலாம், சாதாரணமாக வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சோப் இருக்குது. சோப் வந்து 6 வகையான சோப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். IPM சேல்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட அனிமல் செக்ஷன் இருக்குது. அதாவது முட்டைகள் இயற்கையாகவே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முட்டை, கோழி முட்டை, காடை முட்டை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரீச்சா பேப்பர்ஸ் ஸ்பெஷலாக கொண்டு வந்துருக்கிறாங்க. ரீச்சா பேப்பர்ஸ், டாய்லெட் டிஷ்யூ பேப்பர்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது. எங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இயற்கையாகவே வந்து இலை மரக்கறி பயிர்கள் இருக்குது, அலங்கார பூ மரங்கள் இருக்குது, ஏற்றுமதி பயிர்கள் இருக்குது, கருவா, கராம்பு, அதை விட உரங்கள் இருக்குது. JWA ஸ்பெஷலாக பூச்சி இப்போ தென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெண்ணி கட்டுப்படுத்துறதுக்கு JWA கொண்டு வந்துருக்கிறோம். மண்புழு உரமும் இருக்குது. மண்புழு உரம் வந்து தாராளமாக பல்காக எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பழக்கரசல், இலக்கரசல், பஞ்சகாவியா, மீன் அமிலம், வேப்பமில்ல கரைசல், தைல கரைசல் சொல்லி பல வந்தமான கரைசல்களும் இங்கே இருக்குது. பல மரங்கள் இருக்குது. கொய்யா, தொம்ஜேசி, பா, இதெல்லாம் தாய்வான் இனங்கள், ஹைப்ரிட் இனங்கள், நல்ல நல்ல இனங்கள் இருக்குது. எளிமையான விலையில் வந்து நாங்கள் இங்கே வந்து தாராளமான ப்ராடக்டை வந்து எங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துருக்குறோம். 3 நாள் இங்கே இருப்போம். இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்து சரியான குறைவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அவே தேடி வந்திருக்கிறோம். அப்போ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேல்ஸாக வந்து இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
இதை தவிர்ந்து இந்த 3 நாளுக்குள்ளுமே மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து மற்ற முறைப்படி பெற்றுக்கொள்றேன்னு சொன்னால் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்றேன்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட பொருட்களை? எங்களை வந்து இந்த 3 நாளில் நாங்கள் வரையில் அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அல்லது பார்த்துட்டோம் எங்களுக்கு பெரிய அளவில் வேண்டும்னு சொல்லிச்சுன்னா நேரடியாக ஃபார்முக்கு வரலாம். யாக்காச்சியில் இருக்குது, கிளிநொச்சியில் யாக்காச்சியில் கோட்டண்டர் குளம்ன்ற இடத்துல இருக்குது. அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம், பல்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற உத்தியோகபூர்வமாக எங்களுடைய ஃபேஸ்புக் தளம் இருக்குது, டிக்டாக் தளம் இருக்குது. அந்த பேஜில் வந்து எங்களுடைய ரிசப்ஷன் நம்ம நம்பரை கண்டக்ட் பண்ணினா நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஏற்பாடுகளும் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம். செத்ருவண்டு கொழும்பில் ஆயுர்வேதிக் படிச்சிருக்கிறேன். ஆல்ரெடி பியூட்டிஷியன், ஃபேஷன் கொலிச்சோண்டு வச்சிருக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து இப்போ ஃபேஷன் அந்த கொலிச்சோட வந்து எல்லா ட்ரைனிங்களும் கொடுக்குறது. இப்போ மேக்கப், தையல், ஆரி ஒர்க்ஸ், அதையோட இப்போ சோப், க்ரீம், எங்களோட ஃபேஷியல் சம்மந்தமானதானே அது செய்யணுமன்றதுக்காக நாங்கள் கொழும்பில் போய் செத்ரு ஆயுர்வேதிக்கில் படித்தோம். நாங்கள் பொடி க்ரீம் வந்து பொடி பட்டர்ன்னு சொல்லி இது வந்து மூலிகையால் இயற்கையால் தான் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதோட பொடி லோஷன் இது வந்து ஃபேஸ் சீரம், மோத்துக்குரிய ஆயுர்வேதிக் சீரம். இது வந்து லிப் பாம், மற்றது சாக்கோ சோப், சிரட்டக்கறி அதில் செய்கிற இது வந்து டெட் செல்களை அகற்றும், மற்றது ஸ்கின்னை க்ளீன் பண்ணும். மற்றது வந்து இது வந்து மூலிகை சோப், அதிமதுரம், மஞ்சள், கற்றாழை, குப்பைமேனி எல்லாம் போட்டு நாங்கள் செய்திருக்கிறோம். மற்றது லிப் பாம் வந்து இதுவும் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் இயற்கையால் தான் செய்திருக்கிறோம். அந்த கெமிக்கல் குறைவு இப்போ எல்லாம் வைட்னிங் க்ரீம் அப்படி எல்லாம் போதானே, நாங்கள் அதை ஒன்றும் யூஸ் பண்ணுறோம் இல்லை. மற்றது ஜுவல்ஸ் வந்து இதுக்கும் வந்து எங்களோட ஃபேஷன் காலேஜில் தான் நாங்கள் இதெல்லாம் கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். நான் எங்களோட சென்டருக்கு வந்தால் எல்லாம் படிக்கலாம். சோப் எல்லாம் செய்து கொடுக்குறது. மற்றது பெயின் கில்லர் வந்து இதில் ஸ்ப்ரேயும் இருக்குது, நோவுக்கு பூசுறதுமாகவும் இருக்குது, ஸ்ப்ரேயும் பண்ணலாம் இதெல்லாம். மற்றது வந்து எங்களோட வந்து ஹேர் ஆயில், தலைமுடி இப்போ எல்லாருக்கும் கொட்டுது நிறைக்குது தானே, அதுக்கு ஒரு 15 வகையான மூலிகைகள் போட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து முறைப்படி படித்து தான் இதை நாங்கள் செய்கிறோம். வந்து எனக்கு விருப்பம் எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கணுமெண்டு. ஆனால் இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ், பேப்பர் குயிலிங், கடுதாசியால் செய்கிற அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் நான் சிறைச்சாலைக்கு போய் பழக்கியிருக்கிறேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு புனர்வாழ்வு நிலையம் அச்சுவேலி, அங்கே அந்த ஆம்பளை பிள்ளைகள் அவைக்கு பழக்கியிருக்கிறேன். வவனியாவில், மன்னரில், அப்படி பல இடங்களுக்கு போய் ரிசோர்ஸாக போவேன். எனக்கு சம்பளம் தருவினோம், அவையால் முன்னுக்கு வரணும். இந்த கண்காட்சி கூடங்கள் இப்படி நடத்துகிறத உங்களுக்கு இங்கே இருக்க உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குதா? நிறைய பயன். இப்போ வாரவ சில பேர் ஆர்டர் எடுத்துகிட்டு போவினோம், இது வேணும் எத்தனை தருவீங்களான்னு சொல்லி. அப்போ டெலிஃபோன் நம்பர் நாங்கள் விசிட்டிங் கார்டெல்லாம் அடித்து வச்சுருக்கிறேன். கொடுத்தா வேல்புற கால் பண்ணி நான் செய்து கொண்டே கொடுப்பேன். விற்பனை நடக்கும். ஒரு மனம், ஒரு நிம்மதி.
இந்த வந்து இவ்வளோ பேரோட சேர்ந்து சிரித்து கதைச்சு இப்போ வீட்டை தனியாகத்தான் இருப்போம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து சிசிஐ வையால் எங்களுக்கு இடம் தாரவை. இது வந்து எங்களோட தொடுத்திரு திணைக்களம், எங்களோட 5 திணைக்களங்கள் இருக்குது. அதில் வந்து பிரதானமாக தொடுத்திரு திணைக்களம் அவை வந்து சிசிஐ வை ஊடாக எங்களுக்கு திட்டங்கள் தாரவை. அதை விட நாங்கள் யாழ் மாவட்ட முயற்சியாளர் சங்கம்னு சொல்லி அதில் வந்து எல்லாரும் நாங்கள் மெம்பராக இருக்கிறோம். அப்போ அந்த முயற்சியாளர் சங்கம் ஊடாகத்தான் இந்த முறை ஒழுங்கல் செய்து சிசிஐ வை எங்களுக்குரிய இட ஒழுங்கலை செய்து தந்தபடியால் சகல உற்பத்தியாளர் நாங்கள் இல்லை உள்ளூர் உற்பத்திகளை வந்து விற்பனை. இது நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் கலப்படம் இல்லாமல், அதாவது கெமிக்கல்கள் இல்லாத இயற்கையான உணவு உற்பத்தி, உடனடி உணவு உற்பத்திகளை வந்து நாங்கள் வெளி உலகில் வந்து கொஞ்சம் நாங்கள் வெளி உலக மக்களுக்கும் அந்த இதை வந்து நாங்கள் பிரபலப்படுத்துறதுக்காக தான் இந்த சந்தைக்கு வாரோம். இப்போ விற்பனை நோக்கம் மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை, இதை வந்து நாங்கள் வெளி உலகம் தெரியப்படுத்தணும். இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சுரலாக நாங்கள் வந்து செய்கிறது. இப்போ அந்த சத்து மாவண்டைக்கு தானியங்கள் எல்லாம் போட்டு செய்கிறோம். அப்போ செய்யக்க வந்து இது இயற்கையானது தானே. அப்போ இயற்கையாக நாங்கள் செய்யக்க இதில் வந்து பாதகம் இல்லை, சாதகமாக தான் இருக்கும். மற்ற குழந்தையான பெரியாக்கனால எதிர்கால சந்ததிக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் இவியலை வந்து நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்குறது தான் எங்களோட நோக்கம். இப்போ எங்களோட உள்ளூர் உற்பத்தியில் கூடுதலாக தென்னிலங்கையிலிருந்து வர சிங்கள சமுதாயத்தினர் வந்து அதை கூட விரும்புகிறாங்க. விரும்பி சாப்பிட்றதா இருக்கட்டும், அதை வாங்கிட்டு போகிறதா இருக்கட்டும், அது அந்த இடத்துல போய் சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அது வந்து இந்த உள்ளூர் உற்பத்தி எந்த அளவில் ஊக்குவிக்குது? இப்போ அவங்க வந்து மொழி பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் எங்கள்கிட்ட உற்பத்தியை வந்து விரும்பி வாங்கின்னு போகிறாங்க. ஏன்னு சொல்லிக்க ஒரு முறை சாப்பிட்டவன் அடுத்த முறை சேல்ஸுக்கு தேடி வெறியினம். அப்படி நிறைய பேர் கண்டாக்கிறது பார்சல் போடினம், சில பேர் தேடி வெறியினம், சில பேர் சொல்லி எடுக்கிறாங்க. அப்படி ஏன்னு சொல்லி அவங்க வந்து எங்களோட பாரம்பரியத்தை புரிஞ்சு கொண்டுருக்குறாங்க. அப்போ வேற்று மொழியாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் வந்து எங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு இப்போ எங்களோட மக்களும் மாறிச்சினம்னு சொன்னால் உண்மையில் எங்களுக்கு வெளியிலேருந்து வர உற்பத்தி வந்து குறையும். இப்போ இறக்குமதிகள் வந்து குறையும், எங்களோட உற்பத்தி வந்து ஏற்றுமதிக்கு இன்னும் கூட போகும். அப்போ நாங்களும் வளருவோம், எங்களோட மிச்சாக்களும் வளர்ந்து கொண்டு வருவாங்க. அப்போ அதை வந்து ஊக்குவிக்கணும். வேறு எங்களோட மக்கள்லாம் எங்களுக்கு கை கொடுக்கும். இடத்துல உள்ளூர் உற்பத்திகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து தான் இந்த வருஷம் செய்திருக்கிறேன். இதில் இங்கே வந்து ஓரளவு வளர்ச்சியடைந்த முயற்சியாளர்கள் வந்து ஒரு பணம் செலுத்தி எடுக்கிற சூழலும் இருக்குது. அதே நேரம் வெளியாலேருந்து வர மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்களோட உற்பத்திகளை காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அவர்களிடமிருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான இயந்திரங்களோ அல்லது எங்களோட அடுத்த கட்டத்துக்கு தேவையான உபகரணங்களையோ அல்ல ஆலோசனைகளோ பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலாக இருக்குது. இங்கே இருக்கிற மிகவும் சிறிய வளர்ந்து வர முயற்சியாளர்களுக்கு இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்தார சிசிஐ நிறுவனம் போன்றவர்கள் வந்து எங்களுக்கு இடவசதிகளை ஒதுக்கி தந்து எங்களோட உற்பத்திகளையும் அடுத்த கட்டத்தை கொண்டு வரதுக்குரிய ஒரு காட்சிப்படுத்தலை செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை தந்திருக்குன்னு, அதுவும் எங்களுக்கு இலவசமாக தந்திருக்குன்னு. மற்றது நாங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் அடுத்தடுத்த காலங்களில் வந்து எங்களோட உற்பத்திகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பலமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இங்கே காட்சிப்படுத்துகின்ற உள்ளூர் உற்பத்திகளில் பெண் தலைமைத்துவ குடும்பத்தினுடைய அந்த உற்பத்தி செய்கின்ற பெண் தலைமைத்துவ தொழிலாளர்களின் வரவேற்பு வந்து இங்கே எந்த அளவுக்கு இருக்குது?
எங்களோட யாழ்ப்பாணம் முயற்சியாளர் சங்கத்தை பொறுத்தவரை 80% மேற்பட்ட ஆக்கள் வந்து பெண் முயற்சியாளராக இருக்குன்னு. இதில் இருக்கிற அநேகமாக இருக்கிற 15 காட்சி கூடங்களில் 45 வரையான முயற்சியாளர்கள் காட்சி கூடங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்துல எப்படியும் ஒரு 30க்கு மேற்பட்டவர்கள் வந்து பெண் முயற்சியாளராக தான் இருக்குன்னு. நாங்கள் எங்களோட முயற்சியாளர் சங்கத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. மிளகாய்த்தூள், சத்துமா, சரக்குத்தூள், கிரிபோஷா, கோப்பி, மல்லி கோப்பி, மற்றது லாவா கேக், ப்ரௌனி, குரக்கன்மா அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த உற்பத்திகள் வந்து எவ்வாறு இடம்பெறுது? இயற்கையான முறையில் நீங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்கிறீங்க? இதை நீங்கள் சந்தைப்படுத்தும் போது மக்கள் வந்து பெற்றுக்கொள்கின்ற வீதம் வந்து எந்த அளவில் இருக்குது? பெரும்பாலும் எல்லாரும் வாங்குறாங்க. சுத்தமாக தான் வீட்டில் இருந்து சுத்தமாக இயற்கையான முறையில் தான் செய்கிறது. குரக்கன்மாலாம் கழுவி காய வச்சு செய்கிறது. மற்றது அது கிரிபோஷா. தெல்லிப்பளையில் இருக்கிற சிவபதி உற்பத்தி நிறுவனத்தை இயக்கி வருகிறேன். எனது பெயர் சிங்கராசா சுசீலா. தெல்லிப்பளை கலைச்செல்வி வீதியில் எனது நிறுவனம் இருக்கிறது. நான் நேச்சுரல் ப்ராடக்டை செய்யணுமென்ற ஒரு ஆதங்கம் எனது வேலை செய்கிற இடத்துல இருந்து நான் ஆடிட்டாக இருந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்டது. அதை வச்சுக்கொண்டு தான் நான் செய்கிறதுக்கு இருந்தேன். நான் யுத்தம் காரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து தண்ணும்போது கஷ்டப்படும் போது நான் எனக்கு இந்த இதண்ண வண்டி வந்தது. அப்போ அந்த உற்பத்திகளை நான் செய்து வெளிநாடுகளுக்குத்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் இதன் இருந்தேன். நான் அப்போது தான் அவர்களுடான யாழ்ப்பாணத்து ஸ்ரீலங்கா உறவுகளுக்கு தேவையன்றதால் பிஆர் ஒன்று வந்து நான் இப்போ இந்த கம்பெனியை 2012 நான் ஒரு சிறுதொழிலில் இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். நான் எனது தேவைக்காக பிறகு நேச்சுரல் ப்ராடக்ட்ன்றதை எல்லோரும் கேட்டதுக்கு நாங்கள் நான் திருப்பி பிஆர் 23ஆம் ஆண்டு கட்டிடம் கட்டி எனது சொந்த முயற்சியில் நண்பர்கள் உறவினர்கள்ட்ட வட்டி இல்லாத கடனும் பெற்று வட்டி கடனும் பெற்று நான் செய்திருக்கிறேன். என்னுடைய ப்ராடக்ட் வந்து நேச்சுரல், அதாவது நான் கடலம்மா இது எல்லாம் செய்கிறது. மற்றது திருப்பி எண்ணெய் பாவிக்கிறேன் இல்லை, கலரிங்கோ எந்த விதமான கெமிக்கலுக்குரிய ரசாயன பொருளும் நாங்கள் பாவிக்காமல் தான் வெனிலாவோடு நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை. அப்படியான ஒரு ப்ராடக்டை தான் செய்து வைத்திருந்தேன். என்னுடைய சத்துமான நெறி காப்பி எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் கலப்படமற்றது சுத்தமாக கழுவி செய்து கொண்டிருக்கிறேன். எனது தொடர்பு இலக்கம் வந்து 077 49 56 540. இந்த கண்காட்சியில் நாங்கள் வந்து கண்காட்சிக்கு வர்றோம். சேல்ஸ் நடக்குற இல்லையான்ட்டு நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரொமோட், நாங்கள் ஒரு சாம்பிளை கொடுத்தாலே எங்களை இன்னும் சாம்பிளையும் விசிட்டிங் கார்டையும் கொடுத்தாலே எங்களுக்கு அது ப்ரொமோட்டாக நினைக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த சோழலுக்கு வாரது. சில பேர் இதை தரக்குறைவாக நினைக்கலாம், நான் அப்படி நினைச்சு வார இல்லை. எங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இதால் எங்கள் சுயதொழில் முயற்சியை நாங்கள் ஊக்குவிக்க வேணும், நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க வேணுமென்றதில் குறிக்கோள் இருக்கிறேன். அதை விட என்னுடைய தொழில், நான் செய்கிற தொழிலால் எத்தனை பேருக்கு
வேலை வாய்ப்பு கொடுக்கலுமோ அதை நான் தொடங்கினதுல இருந்து நான் ஒரு ஆளுக்கு கண்டாலும் ஒரு நாள் வேலை நடந்தாலும் ஒரு ஆள் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அந்த வேலை இப்போ 4 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் என்னோட மகனவே இன்ஜினியரிங் செய்தாலும் நான் இதில் ஈடுபடுத்தி வருகிறேன். லீவு காலங்களில் அவங்க எனது உற்பத்திகளை மிகவும் இதை செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுன்றதை விட இப்படியான உற்பத்திகளை செய்து கண்காட்சிகள் மூலம் ப்ரமோட் பண்ணி நீங்கள் செய்கிறது நல்லது. இதைத்தான் நான் இந்த எதிர்கால பிள்ளைகள்கிட்ட செய்கிறோம். படித்து கவர்மெண்ட் வேலைன்றதை தான் டார்கெட் பண்ணி இருக்காமல் இப்படியான உற்பத்திகளை மேற்கொள்கிறதன் மூலம் புதிதான உற்பத்திகளை புதிதான இதுகளில் புதுசாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்துக்கேற்ப மாறுற தரங்களுக்கேற்ற நல்ல நேச்சுரல் ப்ராடக்டாக செய்து கொடுக்குறது நல்ல. அது எந்த வகையாக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம், எல்லாம் இயற்கையான முறையில் செய்தால் மக்கள் இப்போ அதைத்தான் வெளிநாடுகளில் எல்லோரும் நாடினம். அந்த வகைக்கு நாங்கள் போகிறது நல்ல ஒரு இதாண்டு நாட்டுக்கும் வளம் என்று நினைக்கிறேன். நாங்கள் தீபாரம் பார்சல் சர்வீஸ். ஸோ நாங்கள் 16 வருஷமாக இந்த கம்பெனி இருக்குது. எங்கள்கிட்ட லண்டனில் 6 பிரான்ச்சஸ் இருக்குது. க்ராய்டன், வெம்பிளி, ஈஸ்தாம், மற்றது லூஷியம், மற்றது பார்த்திங்கன்னா கோவன்ட்ரியில் இந்த இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா இந்தியாவில் 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில் இருக்குது, டி நகரில் இருக்குது, வலசரவாக்கத்தில் இருக்குது. மற்றது இலங்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தையில் ஒரு இடத்துல வெள்ளவத்தையில் 30 லேனில் இருக்குது. மற்றது நெல்லியடியில் இருக்குது, ஜாழ்ப்பாணத்தில் நெல்லியடியில் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட மெயின் சர்வீசஸ் என்னென்னு சொன்னால் பார்சல் சர்வீஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர், ஏஆர் டிக்கெட்டிங், இந்த சர்வீஸை செஞ்சு கொண்டிருக்கோம் உலகம் பூரா. ஸோ இங்கேருந்து எல்லா நாட்டுகளுக்கும் அனுப்ப முடியும், லண்டன்லேருந்து இங்கே எடுக்க முடியும், இந்தியாவுக்கு அப்படி எல்லா சர்வீசஸும் எல்லா நாட்டுகளுக்கும் இருக்குது எங்கள்கிட்ட.